ஆலயங்களில் செல்லும்போது எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும், இதுதான் ரொம்பவும் முக்கியமான விஷயம். இந்த வழிபாடு தான் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் கோவிலுக்கு போகிறாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லைங்க. கோவிலுக்கு போனால் ஏதோ டைம் கீப்பப் பண்ணிட்டு கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படியே போயிட்டு நெருக்கடியான ஒரு சூழலில் போயிட்டு அப்படியே போய் நின்று சாமி கும்பிட்டோமா, நமக்கு முன்னாடி சாமி கும்பிட்றவனையும் தடுத்து அவனை தள்ளுறது, நமக்கு பின்னாடி வரவனுக்கும் நம்ம சாமியை காமிக்காத மறைக்கிறது, இப்படியான ஒரு சூழல் தான் வழிபாடுகளில் இப்போ இன்றைக்கி ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஒரு காலகட்டத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா, ஒரு 2 தலைமுறைக்கு முன்னே பார்த்திங்கன்னா, வழிபாடுக்குன்னு அவங்கக்கிட்ட ஒரு ப்ரொசீஜர் இருந்தது. என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஒரு ஆலயங்களுக்கு செல்லும்போது பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு போவாங்க, ஆலயத்தில் வழிபாடு பண்ணுவாங்க. அந்த கோவிலில் எங்கன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து 2 நிமிஷம் என்ன பண்ணுவாங்க, மனசார உட்காந்து ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பேச மாட்டாங்க. ஆனால் பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு புரிந்துணர்வு கிடைக்கும். உட்காந்து அமைதியாக குழந்தைங்களை கூப்பிட்டு போய் கோவில்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு 2 தலைமுறைக்கு முன்னாடி கோவிலில் போய் அமைதியை காப்பாங்க, வழிபாடு. இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே கோவிலுக்கு போகிறோம், ஒரு வரிசையை பண்ணுறோம், பின்பற்றுறோம், போயிட்டு சாமி கும்பிட்றோம், அப்படியே அடுத்து அம்பாள் சன்னதி போகிறோம், அங்கே சாமி கும்பிட்றோம், அப்படியே எல்லாருக்கும் கையெடுத்து இப்படி ஹாய் இப்படின்றது தொட்டு கும்பிட்றது வந்துகிட்டே இருந்துடுறோம். ஆனால் அந்த கோவிலில் நாம் யாருன்னா 5 நிமிஷம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணியிருக்குமா அப்படின்னு பார்த்தா யாருமே பண்ண மாட்டாங்க. அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். நிறைய பேர் வருவாங்க, ஐயா நான் தினந்தோறும் கடவுளை சந்திக்கிறேன், நான் எல்லா கோவிலுக்கும் போய் சாமி கும்பிட்றேன், நான் சாமி கும்பிட்றது ஒரு மணி நேரம் இதுக்காகவே பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1 மணி நேரம் 10 கோவிலை போய் இவங்க தரிசனம் பண்ணியிருப்பார், ஆனால் பலன் ஒன்றுமே கிடையாது, 0. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோவில்லையுமே 5 நிமிஷம் உட்காந்து சாமிக்கிட்ட நம்ம பேசணுமா, கிடையாது. சாமியை பார்த்துட்டு போயிடுறோம். அதோடு இருந்து என்ன பலன், பார்க்கலாம், அவ்வளோதான். காட்சி பொருளாக தான் இன்றைக்கி நம்ம வழிபாடு, காட்சி பொருளாக மட்டுமே தான் இருக்குது. நாம் என்றைக்கு சாமிக்கிட்ட உட்காந்து பேசியிருக்கோம், நம்ம கஷ்டத்தை என்றைக்கு நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம யார்கிட்ட சொல்கிறோம், எங்கன்னா போய் ஒருத்தர் யாருன்னா கிடைச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட உட்காந்து கஷ்டத்தெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம வந்துடுவோம். அதெல்லாம் நீ என்ன பலன், அந்த பலன் யார், அவருக்கு எப்படி அந்த கஷ்டத்தை தீர்க்க முடியும் சக்தி அவர்கிட்ட இறைவன் எப்படி கொடுத்துருப்பாரு, கிடையாது. அப்போ இறைவன் நம்ம படைச்சிருக்காரு அப்படின்னா, அந்த கஷ்டங்களையும் நம்மளோடு இணைச்சிருக்காரு அப்படின்னா, நாம் இறைவனை சந்திக்கும்போது ஐயா நான் என்னுடைய பிறவியில் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் வாய் திறந்து சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கஷ்டத்துக்கான ஒரு அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் போக வேண்டிய கஷ்டம் ஒரு 5 கிலோமீட்டரில் நிற்கும். 10 கிலோமீட்டர் வேகக்கூடிய போக வேண்டிய கஷ்டம் ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நிற்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல். கோவிலுக்கு போனால் முதல்ல அமைதியாக அந்த இடத்துல நம்ம உட்காந்து என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும். இது ஒரு முறை. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போவாங்க, செல்ஃபோன் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கிட்டு காதில் வச்சுட்டு போவோம். நேராக போயிட்டு பேசிக்கிட்டே போவோம், சாமி கும்பிடுவோம், பேசிக்கிட்டே பிரதர்ஷனை பண்ணுவோம், பேசிக்கிட்டே வெளியே போயிடும். இது கணக்கு. நானும் ஆலயம் சென்றேன், வழிபாடு பட்டு வந்தேன் அப்படின்னு. என்ன பட்டு வந்தேன், போனேன், சாமி கும்பிட்டேன், நான் வந்துட்டேன், கடவுள் பார்த்து எனக்கு கருணை கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு, கொடுக்க முடியாது. அப்போ கடவுள் உன்னிடத்தில் பேசணும் அப்படின்னா நாம் எல்லாமே மனித உடல் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. நமக்குள்ளே ஒரு ஆத்மான்னு ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி அங்கே கருவறையில் இருக்கிற சக்தியோடு பேசணும். அப்படி பேசும்போது தான் நம்மளுடைய கஷ்டங்கள் படிப்படியாக தீரும். இது ஒரு வழிபாடுல ஒரு பார்ட். இன்னொன்று, கோவிலுக்கு செல்லும்போது இந்த கோவிலில் அசுத்தம் பண்ணக்கூடாது. இது எதுவுமே நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். அசுத்தம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், பாக்கெட்டில் இருக்க பேப்பர்லாம் கிழிச்சு போடுறது, அங்கே இருக்கிற திருநீருக்கு ஒரு பேக்கெட் எடுக்கிறது, பேப்பரை வைக்கிறது, அந்த குப்பையை அங்கேயே கடாசிட்டு வந்துடுறது,
இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். கோவில்கள் தூய்மையற்று யார் பண்ணுறாங்க? நாம் போகிற பக்தர்கள் தான் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? கோவிலை அசுத்தம் பண்ணுறது. இப்போ நிறைய விஷயங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயமும் ஒரு காலகட்டத்தில் மாறி மாறி இந்த அசுத்தங்கள் உச்சத்தை இன்னைக்கு அடைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா கோவில் தான் இன்னைக்கு பிரதானமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்த இன்னைக்கு அசுத்தம் பண்ணுறதுக்காகவே கோவிலுக்கு போகிற மக்கள் அதிகமாகிட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் பெருமளவில் வந்துட்டுருக்காங்க. இது வரும்போது பார்த்திங்கன்னா ஷாக்ஸ் அணிஞ்சு கிரிவலம் வருவாங்க. சரி, அது தூய்மையற்று சாலைகள் இருப்பதனால வர்றதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது, நல்ல விஷயம். பட் ஆனால் அந்த ஷாக்ஸை அங்கங்கே கழட்டி போட்டுட்டு வந்துடுறது. கிரிவலம் முடிஞ்சு மறுநாள் பார்த்திங்கன்னா இதை குப்பையே அது ஒரு டன் கணக்கான குப்பை ஷாக்ஸ் வெளியே போகுது. அது இல்லாத செருப்பு, இந்த செருப்பு பார்த்திங்கன்னா வச்சுங்க, புது செருப்புங்க வாங்கிட்டு ரோட்டில் அப்படி அப்படியே போட்டு போகிறாங்க. ஏன்னு கேட்டால் இது கர்மாவை கழியுன்றாங்க. எப்படி கர்மா கழியும்? இது கர்மாவை சேர்க்கும். இது ஒரு புண்ணிய பூமி. ஒரு புண்ணிய பூமியில் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இந்த இடத்துல ஒரு மண் துளி இருக்குது பார்த்திங்கன்னா, அது ஒரு சிவனாக பாவிக்கப்படுற ஒரு விஷயம். இந்த இடத்துல ஒரு அடிக்கு 1008 சிவலிங்கங்கள் இருப்பதாக வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே தேவர்கள் முனிவர்கள் தவம் பண்ணியிருக்காங்க இந்த பூமியில். அப்படியாப்பட்ட இந்த பூமியில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? அசுத்தத்தை தலைவிரித்து ஆடுறோம். கண்ட இடத்துல எச்ச துப்புறோம், அன்னதானம் கொடுக்குறாங்க, அந்த சாப்பாடை வாங்கி கீழே போடுறோம், அதை 10 பேர் மெரிக்கிறாங்க. இது எல்லாமே பாவக்கணக்கில் நம்ம போய் சேர்றது ஒரு விஷயமா இருக்குது. அதனால் கோவில் அப்படின்னு சொல்லும்போது ஆலயங்கள் தூய்மையாக இருக்கணும். ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வழிபாடு பண்ணி கடவுள்கிட்ட அருள் வாங்குகிறோமோ இல்லையோ, கர்மாவை நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். நமக்கே தெரியாத அளவுக்கு. இதெல்லாம் தவறே கிடையாது. எனக்கு சாப்பாடு பிடிக்கல அதனால் போடக்கூடாது. விருப்பப்பட்டால் வாங்கி சாப்பிடுங்க, விருப்பம் இல்லாதனா கையெடுத்து கும்பிட்டு வந்துருங்க. உங்களுக்கு வேறு ஒரு இடத்துல அதுக்கான ஒரு உணவு உங்களுக்காக தயாராக இருக்கும். அந்த உணவு இன்னொருத்தருக்கு தயாராக வேண்டிய உணவு. அதை நம்ம இன்னொருத்தருக்கும் கிடைக்காத அதை வாங்கி வீணடித்து சாலையோரம் பார்த்திங்கன்னா கொட்டி கிரிவல பாதையில் ஏகப்பட்ட அன்னங்கள் வீணாகுது. இந்த மாதிரியான சில செயல்பாடுகள். அதே மாதிரி கோவிலுக்கு வரும்போது வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உட்காருங்க, உட்காந்து தியான முறையில் சாமி கும்பிடுங்க. இப்படியான சில விஷயங்கள் பண்ணும்போது நமக்கான இந்த பிறவியோடைய சில விஷயங்கள் உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். எவ்வளோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்கள் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு அடுத்த பிறவி ஒரு நல்ல பிறவியாக அமையணும் அப்படின்றது தான். அதனால் கோவிலை அசுத்தம் பண்ணாத வழிபாடு பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அதனால் இறைவன் நம்மளிடத்தில் பேசணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேசுவார். அதுக்கான ஒரு வழிபாடு முறை தான் நீங்கள் அந்த கோவில் அந்த ஆலயத்தில் ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து அந்த இறைவனை மனதார நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஆத்மா அந்த இறைவன்கிட்ட பேசும். அந்த இறைவன் அந்த ஆத்மா கிட்ட என்ன சொல்ல வேண்டிய தகவலோ அதை சொல்லுவார். நமக்கான பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன், அதாவது நம்மளுடைய குழந்தைகளுக்காக இந்த கோவில்கள் பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஜென்ரேஷனோட இந்த கோவிலை அசுத்தம் பண்ணியும் சீரழிச்சும் சின்னாபின்னமாக ஆக்காத அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்றதுக்காக இந்த கோவிலை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாத்து அந்த வழிபாடு முறையை நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது வேண்டுகோளாக இருக்குது. நன்றி.